வணக்கம் எல்லாருக்கும். இப்போ சோப்பு பண்ணுறதுல பேக்கேஜிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே சோப்பில் ஒரு பெர்ஃப்யூம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பெர்ஃப்யூம் நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஹார்மோன் சிஸ்டத்தை பாதிக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோன்னா, நம்ம எல்லாருமே அதாவது ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் தான் சோப்பு பயன்படுத்துவோம். இப்போ கோல்டு ப்ராசஸ் சோப்பில் அதாவது பெரும்பாலும் அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க அதாவது எசென்ஷியல் ஆயில் தான் பயன்படுத்துவாங்க. இந்த எசென்ஷியல் ஆயில் அது கூட நம்ம எல்லாருக்குமே எல்லா ஆயிலுமே சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுட்டு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எது ஒவ்வாமை கொடுக்காமல் இருக்குதோ அது நம்ம பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. இப்போ அதாவது ஸ்கின், நம்ம சருமம் தான் உடம்பில் இருக்கிற பெரிய ஆர்கன், ஓகேவா? அதில் நம்ம ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் சேர்த்த சோப்பு நம்ம பயன்படுத்தும்போது ஸ்கின்னில் அதாவது கிளாண்ட் ஒன்று இருக்குது. அதோட செயல்பாடு என்னன்னா, நம்ம உடம்பில் உள்ள அதாவது வேஸ்ட் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கும் அண்டு நல்ல ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை உடம்புக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அந்த கிளாண்ட் ரொம்ப உதவுது. அண்டு சில பேர் சொல்லுவாங்க, சோப்பில் போடுற நல்ல பொருட்கள் எந்த விதத்துலேயும் அது ஒரு சிறிய குவான்டிட்டி, அது ஒரு பயனாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அது நிஜம் கிடையாது. இப்போ ஒரு ஆயின்மெண்ட்டு போடுறோம், அது ஒரு சின்ன அளவில் தான் போடுவோம், நம்ம ரொம்ப எடுத்து அப்படியே அப்பிக்க போகிறது கிடையாது. அதில் உள்ள மெடிசினல் ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் நம்மளுக்கு ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி அதை பழையபடியும் நார்மல் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரத்துக்கு உதவுது. அதனால் நம்ம சோப்பு நல்ல குவாலிட்டியில், நல்ல ஆயில்ஸில், நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ஸில் நம்ம பயன்படுத்தும்போது, அது எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக அதிலேருந்து நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் உள்ளே போயிட்டு நம்ம ஸ்கின்னை மிருதுவாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ் இருக்குது. இதுதான் சரி, இதுதான் சரியில்லை, இது சரியில்லை அப்படி நம்ம விஷயங்கள் தெரியாமல் வாதிடுறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ வி ஹேவ் டு ரிசர்ச் அண்ட் ஸ்டடி. அது நல்லா பண்ணிட்டு தான் நம்ம எதையுமே சொல்ல முடியும். டெஃபினட்டாக சோப்பில் போடுற எசென்ஷியல் ஆயில் ஆகட்டும், நம்ம பயன்படுத்துகிற அதாவது கிளேஸ் அண்டு மற்ற அதாவது இயற்கையான பொருட்கள் எல்லாமே சிறிய அளவில் போட்டாலும் அது தினந்தோறும் பயன்படுத்தும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு பயனை அளிக்கும் அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பேக்கேஜிங், அது மாதிரி சோப்புக்கு பேக்கேஜிங் ரொம்ப முக்கியம். நம்ம பயன்படுத்துகிற அந்த எசென்ஷியல் ஆயிலோட நறுமணம் போகாமல் இருக்கிறதுக்கு உடனே சோப்பு பண்ண உடனே நம்ம பேக் பண்ணி வச்சிடணும். அதாவது டஸ்ட்டு கூட கலெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேக்கேஜிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நான் பண்ணுற வீடியோ மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும். நன்றி, வணக்கம்.